அந்த அலங்காரம் செய்யப்பட்ட அந்த வாகனத்திலே முகப்பிலே விஜயகாந்தனுடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று அவருடைய கட்சியினுடைய பெயர் குறிக்கப்பட்டு அவருடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மலர் வளையங்கள் எல்லாமே வைத்து மாலைகள் சூட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வாகனம் முன்பாக ஒரு வாகனம் அதில் இருந்து பூக்களை தூவுவதற்கு ஏற்ற வகையில பூக்களை தூவுவதற்கு அந்த வாகனம் வண்ண மலர்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை தான் இந்த ஊர்வலம் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. தற்போது இந்த வாகனம் இங்கிருந்து புறப்படுகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். அவருடைய உடல் கண்ணாடி படையினுடைய உடல் ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் உடல் இங்கிருந்து ஊர்வலம் புறப்பட இருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே எடுத்துக் கொள்ளப்படும் அவருடைய ஊர்வலமாக பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியுள்ளது. ராஜகுமரன் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு விஜயகாந்தின் இறுதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்கள் ராஜகுமரன். விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இன்று அதிகாலை முதல் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் அணிவகுத்து மரியாதை செலுத்தினார்கள். அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு பின்பும் அவருடைய உடலை அங்கு அஞ்சலிக்காக வைத்திருந்த பொழுதும் முழு ரசிகர்களும் அஞ்சலி செலுத்த முடியவில்லை. பலர் தற்போது திரும்பி சென்றிருக்கின்றார்கள். அஞ்சலி செலுத்த முடியாத சூழ்நிலையில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அங்கு திரண்டு நின்றது. தீவுத்திடல் முழுவதுமே நிரம்பி இருந்த நிலையில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரியாக மாலை 4:45 மணியளவில் கேப்டன் விஜயகாந்தினுடைய இறுதிச் சடங்கு இவருடைய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகின்றது. சரியாக கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிய கேப்டன் விஜயகாந்த் 55 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றார். அவர் எந்த லட்சியத்தோடு சென்னையை நோக்கி வந்தாரோ அதை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாக தன்னுடைய கனவுகளை நிறைவு செய்த பிறகுதான் அவர் தற்பொழுது காலமாகி தன்னுடைய இறுதி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய உடல் சுமந்து செல்லப்படக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனத்தின் முன்பாக அவருடைய இளம் வயதில் எடுக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் என்றால் எல்லோருக்கும் மனதில் எந்த புகைப்படம் நினைவுக்கு வருமோ அந்த புகைப்படம் நிழற்படமாக அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி கொடி அந்த வாகனத்தின் முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது. மெதுவாக மக்கள் கூட்டத்திற்கு இடையே கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய அந்த வாகனம் ஊர்ந்து செல்லுகின்றது. மற்றொரு பக்கம் கோயம்பேடு அலுவலகத்தில் அவருடைய உடலை சுமக்கக்கூடிய அந்த சந்தன பேழை தயாராக இருக்கின்றது. தேமுதிகவின் உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் ஆயிரக்கணக்கில் வழிநடுக காத்திருக்கின்றார்கள். தங்களுடைய தலைமகனுக்கான இந்த இறுதிச் சடங்கில் இறுதி பயணத்தை பார்ப்பதற்காக துயர்தோய்ந்த முகத்தோடு அவர்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. கடந்த 2 நாட்களாக கேப்டனும் என்கின்ற அந்த அழுகுரல் சத்தம்தான் சென்னை கோயம்பேட்டிலும் தீவுத்திடலிலும் முழுவதுமாக எழுந்து தற்போது கடைசி நேர கண்ணீரோடு தங்கள் தலைமகனுக்கு விடை கொடுத்திருக்கின்றார்கள். கேப்டன் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் 1979 ஆண்டு எப்படியாவது நடிகர் ஆகிவிட வேண்டும் என்று சென்னை வந்த கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரமாக மட்டுமல்லாமல் தன் சொல்லை யாருமே தட்டாத அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை தொட்டு அதன் பிறகு அரசியலிலும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அரியணையில் அமர்ந்த பிறகுதான் தற்போது காலமாகி இருக்கின்றார். அவருடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய வாகனத்தின் முன்னும் பின்னுமாக ஏராளமானோர் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம்.